10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் பயிற்சி 3.19 5வது கணக்கு பார்க்குறோம். a ஈக்குவல் டு 1 3 5 மைனஸ் 1 கமா b ஈக்குவல் டு 1 மைனஸ் 1 2 3 5 2 கமா c ஈக்குவல் டு 1 3 2 மைனஸ் 4 1 3 எனில் a பெருக்கல் b பிளஸ் c ஈக்குவல் டு ab பிளஸ் ac-ஐ சரிபார்க்கவும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இடது பக்கமும் வலது பக்கமும் சமம்னு காட்டணும். LHS இடது பக்க மதிப்பு என்ன நிறுவனம்? a இன்ட்டு பி பிளஸ் சியோட மதிப்பு கணக்கிடணும். இதில் பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்பை கணக்கிடுறோம். பிராக்கெட்டில் b பிளஸ் சி இருக்கு. b என்ற அணியையும் c என்ற அணியையும் கூட்டுறோம். இரண்டு அணிகளையும் கூட்டுறோம் அப்படின்னா இரண்டு அணிகளின் வரிசைகளும் சமமாக இருக்குதான்னு பார்க்கணும். b மற்றும் c அணியின் வரிசைகளானது 2/3 இருக்கு. வரிசைகள் சமமாக இருக்கு அப்படிங்கிறதுனால இரண்டு அணிகளையும் நம்மளால கூட்ட முடியும். b என்ற அணியின் உறுப்புகள் 1 மைனஸ் 1 2 3 5 2 பிளஸ் c என்ற அணியின் மதிப்புகள் 1 3 2 மைனஸ் 4 1 3. அணியின் வரிசைகள் சமமாக இருக்கு. ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கிறோம். முதல் மதிப்பு என்ன இருக்கு? 1 பிளஸ் 1. அடுத்து மைனஸ் 1 பிளஸ் 3 2 பிளஸ் 2 3 பிளஸ் மைனஸ் 4 5க்கு சமமாக இரண்டாவது அணியில் இருக்கிறது பிளஸ் 1. அடுத்து 2 பிளஸ் 3. இரண்டு அணிகளையும் கூட்டிக்கிறோம். 1 பிளஸ் 1 2 மைனஸ் 1 பிளஸ் 3 2 2 பிளஸ் 2 4 3 பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்ன்னு வரும். 3 மைனஸ் 4ஓட மதிப்பானது மைனஸ் 1. 5 பிளஸ் 1 6 2 பிளஸ் 3 5. b பிளஸ் சி கணக்கிட்டுட்டோம். அடுத்து நிறுவ வேண்டியது, அதாவது கணக்கிட வேண்டியது a இன்ட்டு பி பிளஸ் சி. a என்ற அணியையும் b பிளஸ் சியையும் பெருக்கிறோம். a என்ற அணியின் உறுப்புகள் 1 3 5 மைனஸ் 1 பெருக்கல் b பிளஸ் சியில் 2 2 4 மைனஸ் 1 6 5. இந்த இரண்டு அணிகளையும் பெருக்கிறோம் அப்படின்னா முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கணும். ஏயின் வரிசையானது 2/2. b என்ற அணியின் வரிசையானது 2/3. முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கிறதுனால இரண்டு அணிகளையும் பெருக்க முடியும். அணி பெருக்கல் எப்படி செய்வோம்? முதல் அணியில் முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோட பெருக்கி எழுதுவோம். அப்படி பெருக்கிறப்ப மதிப்பானது முதல் மதிப்போட முதல் மதிப்பை பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 பெருக்கல் 2 2 3 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 3. அடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம். இரண்டாவது நிரல் என்ன இருக்கு? 1 பெருக்கல் 2 முதல் மதிப்போட முதல் மதிப்பு 2 3 பெருக்கல் 18 3 பெருக்கல் 6 18 பிளஸ் 18. அடுத்து முதல் நிறையை மூன்றாவது நிரலோட பெருக்கிறோம். 1 பெருக்கல் 4 4 3 பெருக்கல் 5 15. முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் அனைத்து நிரல்களையும் பெருக்கி எழுதியாச்சு. அடுத்து முதல் அணியின் இரண்டாவது நிறைக்கு வரும். இரண்டாவது நிறை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரல்களையா பெருக்கி எழுதுறோம். 5 பெருக்கல் 2 10 மைனஸ் 1 பெருக்கல் மைனஸ் 1 பிளஸ் 1. அடுத்து 5 பெருக்கல் 2 10 மைனஸ் 1 பெருக்கல் 6 மைனஸ் 6 5 பெருக்கல் 4 20 மைனஸ் 1 பிளஸ் 5 ரெண்டையும் பெருக்கிக்கிட்டோம்னா மைனஸ் 5. இதை சுருக்கலாம். 2 மைனஸ் 3 மைனஸ் 1 2 பிளஸ் 18 20 4 பிளஸ் 15 19 10 பிளஸ் 1 11 10 மைனஸ் 6 4 20 மைனஸ் 5 15. இதை சமன்பாடு 1ன்னு எடுத்துடலாம். அடுத்து RHS வரும். RHSல என்ன கணக்கிடணும்னா AB பிளஸ் AC கணக்கிடணும். AB என்ற அணியானது ஏவையும் பியையும் பெருக்கிறோம். A என்ற அணியின் உறுப்புகள் 1 3 5 மைனஸ் 1 பெருக்கல் b என்ற அணியானது
1 மைனஸ் 1 2, 3 5 2. முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கை 2, 2/2 வரிசையுடைய அணி நிரல்களின் எண்ணிக்கை 2. இரண்டாவது அணியில் இருக்கக்கூடிய நிறைகளின் எண்ணிக்கையும் 2, 2 மதிப்புகளும் சமமா இருக்கிறதுனால இதை பெருக்கலாம். எப்படி பெருக்குவோம்? முதல் அணியின் முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோட பெருக்கி எழுதுறோம். 1 பெருக்கல் 1 1, 3 பெருக்கல் 3 + 9. அடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம். 1 பெருக்கல் -1 -1, 3 பெருக்கல் 5 15. அடுத்து மூன்றாவது நிரலுக்கு வரோம். மூன்றாவது நிரலோட பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 1 பெருக்கல் 2 2, 3 பெருக்கல் 2 6. முதல் அணியின் இரண்டாவது நிறையை எடுக்கிறோம். இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 5 பெருக்கல் 1 5, -1 பெருக்கல் 3 -3. அடுத்து 5 - 1 இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம். 5 - 1 -5, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -5. 5 பெருக்கல் 2 10, -1 பெருக்கல் 2 -2. இதை சுருக்கலாம். 1 + 9 10, 14, 2 + 6 8. அடுத்து 5 - 3 2, -5 -5ஐயும் கூட்டிட்டோம்னா -10, 10 - 2 8. ஏபி கணக்கிட்டு ஏசி கணக்கிடணும். ஏ என்ற அணியில முதல்ல எழுதிடுறோம். 1 3 5 -1. சி என்ற அணியில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 1 3 2, -4 1 3. முதல் அணியின் வரிசையானது 2/2, இரண்டாவது அணியின் வரிசையானது 2/3. முதல் அணியின் நிரல்களின் எண்ணிக்கையானது இரண்டாவது அணியின் நிறைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக இருக்கு. அப்போ அணி பெருக்கல் செய்யலாம். முதல் அணியின் முதல் நிறையை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் முதல் நிரலோட பெருக்கிறோம். அப்போ மதிப்பானது 1 பெருக்கல் 1 1, 3 பெருக்கல் -4 -12. அடுத்து இரண்டாவது நிரலோட பெருக்கிறோம். அப்போ மதிப்பு 1 பெருக்கல் 3 3, 3 பெருக்கல் 1 3. மூன்றாவது நிறையோட பெருக்கிறோம். முதல் நிறையை எடுத்துக்கிட்டு 1 பெருக்கல் 2 2, 3 பெருக்கல் 3 9. முதல் அணியின் இரண்டாவது நிறையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறோம். இரண்டாவது அணியில முதல் மதிப்போட முதல் மதிப்பு 5 பெருக்கல் 1 5, -1 பெருக்கல் -1 +4, 5 பெருக்கல் 3 15, -1 பெருக்கல் 1 -1. அடுத்து 5 பெருக்கல் 2 10 -3. இதை சுருக்கலாம். 1 - 12 -11, 3 + 3 6, 2 + 9 11, 5 + 4 9, 15 - 1 14, 10 - 3ஓட மதிப்பு 7. ஏபியையும் ஏசியையும் கூட்டணும். ஏபி + ஏசி = ஏபி என்ற அணியின் இருக்கக்கூடிய உறுப்புகள் 10 14 8, 2 - 10 8, ப்ளஸ் ஏசி என்ற அணியின் உறுப்புகள் -11 6 11. அடுத்த மதிப்பு அடுத்த நிரை 9 14 7. இரண்டையும் கூட்டுறோம். அணியின் வரிசையில் சமம் என்பதால் ஒத்த உறுப்புகளை கூட்டிக்கிறோம். முதல் மதிப்பு 10 - 11. அடுத்து 14 + 6, 8 + 11, 2 + 9, -10 + 14. அடுத்து 8 + 7. இதை சுருக்கலாம். 10 - 11 -1, 14 + 6 20, 8 + 11 19, 11, -10 + 14 4, 8 + 7 15. இதை சமன்பாடு 2ன்னு கொடுத்துடலாம். 1ஐயும் 2ஐயும் சரி பார்க்கிறோம். 2ல் இருக்கக்கூடிய மதிப்புகளும் சமமாக இருக்கு அப்படிங்கிறதுனால 1 மற்றும் 2லிருந்து LHS = RHS. Therefore என்ன நிறுவனம்? A × B + C = AB + AC என்பது சரிபார்க்கப்பட்டது.